வெஃகாமை நடுவின்றி நன்பொருள் வெகிற் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும். மனச்சான்றை ஒதுக்கிவிட்டு பிறர்க்குரிய அரும் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகிறவரின் குடியும் கெட்டொழிந்து பழியும் வந்து சேரும். படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுவு நிலை தவறுவது நாணி தலைகுனியத்தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார். சிற்றின்பம் வெகி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். புலனடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார். அகி யகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின். யாராயிருப்பினும் அவரது உடைமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன்? அருள் வெகி யாற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக் கெடும். அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறிப்போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டொழிய நேரிடும். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். பிறர் பொருளை கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது. அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கை பொருள். தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு. பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும். இரளீனும் எண்ணாது வெகின் விரளீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும், அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும்.